சூப்பர் ஸ்டார் வெங்கடேஷ் ஐயர் ஐபிஎல் வரலாறு காணாத சம்பள குறைப்பு. ஐபிஎல் ஏலங்களில் பெரிய சம்பளம் என்று வாய்ப்பிழந்த வீரர்கள் சிலருக்கு பெரிய அளவில் சம்பள குறைப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த பட்டியலில் கடைசியாக இணைந்திருப்பவர் ரிஷப் பந்த். ஐபிஎல் 2025 தொடருக்காக 27 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ரிஷப் பந்த் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு 15 கோடிக்கு குறைக்கப்பட்ட சம்பளத்தில் சென்றுள்ளார். அதேபோல 2025 ஐபிஎல் ஏலத்தில் வெங்கடேஷ் ஐயர் 23.75 கோடிக்கு கேகேஆர் அணியால் தக்க வைக்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் 2026 சீசனுக்கு முன்னதாக வெறும் 7 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி அணியில் சேர்ந்தார். 2025 ஏலத்தின் போது வெங்கடேஷ் ஐயரை வாங்குவதற்காக கடும் ஏல போட்டியில் இறங்கிய அவரை கைப்பற்ற முடியாமல் போன ஆர்சிபி ஓராண்டுக்கு பிறகு மிக குறைந்த தொகையில் அவரை அணிக்குள் கொண்டு வந்துள்ளது. ஆரம்பத்தில் மாற்று பேட்ஸ்மேனாக அணியில் சேர்க்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் சீசனின் முக்கியமான கட்டத்தில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். முக்கிய வீரர்களாக பில் சால்ட் மற்றும் ஜேக்கப் பெத்தல் காயம் காரணமாக வெளியேறிய நிலையில் கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திய அவர் 6 இன்னிங்ஸில் 209 ரன்கள் குவித்து 186 என்ற அதிரடி ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்துள்ளார். இதன் மூலம் வெங்கடேஷ் ஐயர் தனது ஐபிஎல் வாழ்க்கையில் சாம்பியன் பட்டத்தை வென்ற 2 வெவ்வேறு அணிகளில் ஆடிய வீரர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். அவர் 2024ஆம் ஆண்டு கேகேஆர் அணி, 2026 ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்றபோது அவ்வணிகளில் ஆடியவர். அடுத்ததாக சாம் கரன் 2024 ஐபிஎல் தொடரில் 18.5 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியால் ஏலம் எடுக்கப்பட்ட சாம் கரன் 2025 சிஎஸ்கே அணியில் 2.5 கோடி சம்பளத்தில் இணைந்தார். 5 போட்டிகளில் தான் ஆட முடிந்தது. அது ஒரு மோசமான மாற்றமாக சாம் கரனுக்கு அமைந்தது. அடுத்ததாக நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் கைலி ஜெமிசன் ஐபிஎல் 2021 பெரிய எதிர்பார்ப்புடன் ஆர்சிபி அணிக்கு 15 கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்க ஆல்ரவுண்டர் கிறிஸ் மோரிஸ் போன பிறகே உயரமான ஆல்ரவுண்டர் தேவை என்ற கைலி ஜெமிசனின் அணியில் எடுத்தனர். சீசன் சரிவர அமையவில்லை. கோவிட்டின் தாக்கம் 2022 ஐபிஎல் தொடரில் ஆட முடியவில்லை. இதையடுத்து ஆர்சிபி வரை 1 கோடி சம்பளத்தில் சிஎஸ்கேவுக்கு விடுவித்தது. ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச தொகையில் ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் என்ற மிச்சல் ஸ்டார்க் கேகேஆர் அணியால் 2024ஆம் ஆண்டு 24.75 கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பிளே ஆஃப் சுற்றில் அருமையாக வீசினார். ஆனாலும் அணிகளின் நிதி நெருக்கடி காரணமாக அவரை மீண்டும் ஏலத்திற்கு வர நேரிட்டது. அப்போது 2025 டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் 11.75 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார்.